நீங்கள் கேட்பது என்ன? மேச்சேரிய தாலுகாக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை தருவதற்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க? கஞ்சாவெல்லாம் உள்ள விட்டாங்க. பள்ளிக்கூட பசங்களுக்கும் கஞ்சா பழக்கம், அபின் பழக்கம், இதான் நடந்தது. நீங்கள் கேட்பது என்ன? ஒரு கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி, டிப்ளமா காலேஜ் பசங்க படிக்கிறதுக்கு கேக்குறீங்க. ஆனா அதை கொடுக்கறதுக்கு பதில் 196 டாஸ்மாக் கடை திறந்து விட்டாங்க. நீங்க கேட்டது காலேஜ், பசங்க படிக்கிறதுக்கு காலேஜ், ஆனா அதை திறக்கல. 196 டாஸ்மாக் கடைய மாவட்டம் முழுக்க திறந்து வச்சிருக்கிறாங்க. அதே சமயம் நீங்க கேட்டது நல்ல வேலை, அதையும் கொடுக்கல. இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய ஒரே திட்டம். இது நச்சு புகை, விஷப்புகை, ரசாயனம் கலந்த தண்ணி, இதெல்லாம் கொடுத்துட்டு மக்களுக்கு நல்லது எதுவுமே செய்யல. அதனாலதான் உங்களுக்கு நீங்க இனிமேல் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல மனிதர்களை கண்டுபிடிங்கள்னு சொல்றோம். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்காக சட்டமன்றத்துல எத்தனையோ முறை இந்த விஷயத்தை எல்லாம் பேசிட்டாங்க. சதாசிவம் அண்ணெல்லாம் பேசி பேசி ஏதாவது முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்ன? எலெக்ஷன் கிட்ட வரும்போ பணத்தை கொடுத்து ஏதாவது சரி பண்ணிடலாம், அப்படிதானே நினைக்கிறாங்க. பணத்தை கொடுத்து அந்த சமயம் உங்க வாயை அடைச்சிடலாம். எல்லா தப்பையும் செய்வாங்களாம். குழந்தைங்களெல்லாம் குடிகாரர்களாக்கிடுவாங்க, பேர பசங்களெல்லாம் கஞ்சா அபினுக்கு அடிமையாக்கிடுவாங்க. ஆனா அந்த தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு எலெக்ஷன் போது காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவை நீங்கள் கனவாகவே ஆக்கிவிட வேண்டும். ஏன்னா நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது, நல்ல ஆட்சியை நம்மால் கொடுக்க முடியும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக உங்கள் அண்ணன் அன்புமணியுடன் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? ஏன்னா இந்த விஷயத்த நீங்க ஊர்ல போய் சொல்லணும். ஊர்ல போய் சொல்லுங்க. ஊர்ல நீங்க போய் சொன்னாதான் விஷயம் தெரியும். நான் என்ன சொன்னேன்? விஷயம் தெரியலனா நம்மள யாரா மதிப்பாங்களா? ஒண்ணுமே தெரியாதுன்னு கேவலமா பேசுவாங்களா? மாட்டாங்களா? மட்டமா நம்மள நினைப்பாங்க. அதனால நீங்கள் இந்த விஷயத்தை ஊர்ல கொண்டு போய் சொல்லுங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அண்ணன் அன்புமணியுடன் தங்கைகளாக நீங்கள், சகோதரிகளாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க இருந்தாதான் நம்மளால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்பதான் இந்த சாராய கடையெல்லாம் மூட முடியும். இந்த கஞ்சா அபின் போன்றவற்றை தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க முடியும். அதையெல்லாம் ஒழிச்சாதான் நம்ம மக்கள், நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல வேலை வேணும், நாம குடிப்பதற்கு நல்ல தண்ணி, அது ஒரு அடிப்படை உரிமை. அதை கூட கொடுக்க மறுக்கின்ற இந்த அரசாங்கம் இனிமேல் அவங்க தொடர்ந்து இருக்கவே கூடாது. இதையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. மருத்துவர் அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் அனைவரும், மகளிர் அனைவரும் ஒற்றுமையாக இருங்க. உங்களோட நானும் இருக்கேன், நானும் உங்களோட தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க.